Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் எப்படி நம்ம ஈஸியாக மார்க் எடுக்கலாம், அதே மாதிரி இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நல்ல மார்க்ஸ் எடுக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி சென்டம் எடுக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமோ எல்லாத்துக்குமே வந்து 100 மார்க்ஸ் நமக்கு. ஸோ 100 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ 1 மார்க் எத்தனைனா 14 கொடுப்பாங்க, 14 மார்க்ஸ். அண்ட் தென் பார்ட் பியில் ரொம்ப நம்பர் 2 மார்க்ஸ் 10 கொஸ்டின்ஸ் எழுதணும், 10 into 2 20 மார்க்ஸ். அண்ட் தென் பார்ட் சி ரொம்ப நம்பர் 3ல 5 மார்க் கொஸ்டின்ஸ் எனி 10 கொடுக்கணும், எனி 10 எழுதணும், 10 into 5 50 மார்க்ஸ். ஸோ ரொம்ப நம்பர் 4 8 மார்க்ஸ், 2 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, 2 கொஸ்டின்ஸ் இன்டர்னல் சாய்ஸ், 2 into 8 16. ஸோ 16 plus 14 30, 30 plus 20 50, 50 plus 50 100 மார்க்ஸ். ஓகேங்களா? இப்போ எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன படிக்க சொல்லுவோம், 1 மார்க்ஸ் கண்டிப்பாக எல்லா லெசனில் இருக்கிற 1 மார்க்ஸ் தரோவாக இருக்கணும். 1 மார்க்ஸ் எத்தனை மார்க்ஸ், 14 மார்க்ஸ். 14 மார்க்ஸும் அப்படியே வர்ற அளவுக்கு நம்ம படிக்கணும். ஏன்னா 1 வேர்டு அது ரொம்ப ஈஸி படிக்காது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஈஸிலேருந்து டிஃபிகல்ட் பார்ட் போகணுன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 1 மார்க் எல்லா லெசனில் இருக்க 1 மார்க்ஸ் நீங்கள் தரோவாக இருக்கணும். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே 1 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து தரோவாக இருந்து 14 out of 14 மார்க்ஸ் வாங்கிடணும். அடுத்து 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 14 நியர்லி 14 13 to 14 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் எனி 10 கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து வரும். ஹிஸ்ட்ரியிலேருந்து 5 கொஸ்டின்ஸ், அடுத்து ஜியாகிரஃபியிலேருந்து 5 கொஸ்டின்ஸ், அண்ட் தென் சிவிக்ஸ்லேருந்து 2 கொஸ்டின்ஸ், எக்கனாமிக்ஸ்லேருந்து 2 கொஸ்டின்ஸ். சம்டைம்ஸ் ஜியாகிரஃபியில் 4 கேட்டுட்டு சிவிக்ஸில் 3 கேட்கலாம், பட் ஹிஸ்ட்ரியில் 5 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம். ஸோ ஹிஸ்ட்ரியில் மார்க் பண்ண ஒரு எல்லா 2 கொஸ்டின்ஸும் படிச்சிங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் 5 into 2 10 மார்க்ஸ். இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் 10 மார்க்ஸ். அடுத்து 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா 5 மார்க்ஸில் அதை பாருங்கள், 2 மார்க்ஸில் வந்து 5 கொஸ்டின்ஸ் ஹிஸ்ட்ரி, 4 to 5 கொஸ்டின்ஸ் ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் 3 கொஸ்டின்ஸ், 2 to 3 கொஸ்டின்ஸ், எக்கனாமிக்ஸ் 2 கொஸ்டின். இதில் 5 கேட்டிருந்தாங்கன்னா இதில் 2 கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போது ஹிஸ்ட்ரியும் சிவிக்ஸும் இல்லை ஹிஸ்ட்ரியும் எக்கனாமிக்ஸும் படித்தாலுமே 7 கொஸ்டின்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிடலாம். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு சொல்கிறேன். சென்டம் எய்ம் பண்ணுறவங்க ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் படிச்சுக்கலாம், இல்லை ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இது 3 சப்ஜெக்டில் இருக்கிற 2 மார்க்ஸ் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 10 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணலாம் தாராளமாக. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் இப்படியும் நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு இதில் ஃபுல்லாக இருக்க 2 மார்க்ஸ், இதில் இருக்க 2 மார்க்ஸ், இதில் 2 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிங்கன்னா கம்பல்சரி எனி 10 அட்டென்ட் பண்ணலாம். இது ஆவரேஜ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து இதில் 5 கொஸ்டின்ஸ், இதில் 2 கொஸ்டின், டோட்டலாக 7 into 2 14. ஸோ 14 1 மார்க்ஸ் நம்ம டோட்டலாக 14 வந்தது. இதில் 2 மார்க்ஸில் 14 மார்க்ஸ் நம்ம வாங்கிடுறோம். அடுத்து 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் fill in the blanks, choose the correct answer, match the following படிக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து 29 30 2 கொஸ்டின் வரும் 5 மார்க்ஸில். அதுக்கு தான் சொல்கிறேன் 1 மார்க்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா இது ஒரு 14 ப்ளஸ் இது ஒரு 10 மார்க், 5 மார்க் 5 மார்க் 10 மார்க். 2 கொஸ்டினுமே அதாவது 29th கொஸ்டின் வந்து 5 fill in the blanks கேட்பாங்க, இல்லை 3 fill in the blanks 2 ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 30th வந்து 5 மேட்சாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி 1 மார்க் பேட்டர்னில் வந்து 29ம் 30யும் 5 + 5 10 மார்க்ஸ் வந்துடும். அடுத்தது கிவ் ரீசன்ஸ், டிஸ்டிங்விஷ். இது ஜியாகிரஃபியில் இருக்கிற 5 லெசன்ஸ் இருக்கு இல்லையா, 5 லெசன்ஸில் இருக்கிற கிவ் ரீசன்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க, டிஸ்டிங்விஷ் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ கம்பல்சரி ஒரு கொஸ்டின் டிஸ்டிங்விஷும் கிவ் ரீசன்ஸும் சேர்ந்து வரும். ஸோ ஒரு 5 மார்க், இன்னொரு 5 மார்க் நமக்கு கன்ஃபார்ம். ஸோ ஒரு 5 மார்க், 2 5 மார்க், இது ஒரு 3 5 மார்க். சம்டைம்ஸ் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் டைம் லைன் கேட்குறாங்க, டைம் லைன் கேட்டு அது நீங்கள் உங்களுக்கு வந்து கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சால் அது ஒரு 5 மார்க்ஸ். அடுத்தது இது கம்பல்சரி, இந்த டைம் லைன் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் கேட்கல, ஸோ அதை கூட விட்டுடுங்க. மேப் வந்து இந்த 5 மார்க்கில் வர மேப் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தான். ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 5 லெசனில் இருக்கிற மேப்பை ஃபுல்லாக தெளிவாக பார்த்துக்கோங்க. 5 லெசன்ஸ் இருக்கு இல்லையா குவார்ட்டர்லிக்கு, 5 லெசன்ஸில் இருக்கிற மேப் ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே 5 மார்க் கன்ஃபார்ம். ஸோ இப்போ வர பாருங்க 14 28 38 48 அண்ட் தென் 53. சரியா? இதில் தான் நம்ம ஓகே ரைட். இந்த 5 மார்க் டைம் லைன் இருந்தால் 53 இல்லைன்னா 48. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரியில் வரும் இல்லையா, கம்பல்சரி ஹிஸ்ட்ரியில் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 5 மார்க்ஸாவது வரும். நீங்கள் ஒரு 3 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, இப்போ இங்கேவே வந்து எத்தனை 5 மார்க் நம்ம அட்டன் பண்ணிட்டோம், 1 மார்க்கில் 2 5 மார்க் வருது, 2 ப்ளஸ் கிவ் ரீசன்ஸ் ஒரு 3,
தென் ஹிஸ்ட்ரி 4 கொஸ்டின், ஹிஸ்ட்ரியில் ஒரு 2 கொஸ்டின்னா கூட 5 6 கொஸ்டின். அப்போ டோட்டலாக 5 மார்க்கில் நீங்கள் 6 5s are 30 மார்க்ஸ். அண்ட் தென் 8 மார்க்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இது வந்து 8 மார்க் கொஸ்டினில் மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரியில் இருக்க 8 மார்க்ஸ் தான், ஐ மீன் டீட்டெயில் தான் கேட்பாங்க. ஹிஸ்ட்ரியில் இருக்கிறதே இன்டர்னல் சாய்ஸ் திஸ் ஆர் தட்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனா ஹிஸ்ட்ரி ஆர் ஜியோகிரஃபின்னு கேட்பாங்க. ஸோ இது 8 மார்க் கன்ஃபார்ம். அடுத்து 44ல் வர மேப் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜியோகிரஃபியில் இருக்கிற மேப் 5 லெசனில் இருக்கிற 5 லெசன்ஸில் இருக்கிற மேப் பார்த்துட்டிங்கன்னா இந்த மேப் 8 மார்க்ஸ் அப்படியே வாங்கிடலாம். இப்போ 5 மார்க்ஸில் எப்படி ஹிஸ்ட்ரியில் இருக்க மேப் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஜியோகிரஃபி லெசன்ஸ் எல்லாம் அந்த 5 லெசன்ஸில் இருக்கிற குவார்ட்லி போர்ஷன் 5 லெசன்ஸ் இல்லையா, அந்த 5 லெசன்ஸில் இருக்கிற மேப் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ் வாங்கிடலாம். சரியா, 8 மார்க்ஸ். ஸோ 48 அண்ட் தென் இந்த மேப் ஒர்க் 8 மார்க்ஸ் அண்ட் தென் ப்ளஸ் இந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி டீட்டெயிலில் ஒரு நீங்கள் வந்து 4 மார்க்ஸ் கூட வாங்குங்க. 8 8 16 17 18 19 20 4 + 2 6. ஸோ 100க்கு 60 மார்க்ஸ் இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் தாராளமாக வாங்கலாம். சரிங்களா, 60ன்றதை நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ப்ளஸ் நீங்கள் இன்னும் 5 மார்க் படிக்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சிங்கன்னா நியர்லி 90. நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸாகவே இருந்தால் கூட நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த 1 மார்க் கொஸ்டின், மேப் ஒர்க்கு, டிஸ்டிங்விஷ், கிவ் ரீசன்ஸ் இதெல்லாம் படிச்சிங்கனாலே தாராளமாக நீங்களே 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம போட்டிருக்க ஸ்டடி பிளானை அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை எல்லா லெசன்லையும் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸை படிங்க. சரிங்களா, ஸோ நவ் இப்போ சென்டம் எய்ம் பண்ணுறவங்க பார்க்கலாம். சென்டம் எய்ம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா 1 மார்க்ஸ் நான் ஃபுல்லாக தரோவாக படிக்க சொல்லிட்டேன். சரியா, 1 மார்க்ஸ் படிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஜியோகிரஃபியில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எல்லா லெசன், அந்த 5 லெசன்ஸ் இருக்கு இல்லையா, 5 லெசன்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ், அடுத்து கிவ் ரீசன்ஸ், இதை படிச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க் அண்ட் தென் டைம் லைன், இதை படிச்சுக்கோங்க. அடுத்து ஜியோகிரஃபியில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க். ஓகேவா, ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய ப்ரிஃபரன்ஸ் 1 மார்க்குக்கு தரணும். ஜியோகிரஃபியில் அடுத்து வந்து டிஸ்டிங்விஷ் ஃபுல்லாக படிச்சிருங்க. கிவ் ரீசன்ஸ் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிங்க. 1 மார்க்ஸ் ரொம்ப ஈஸி படிக்கிறது. அதே மாதிரி 5 லெசன்ஸில் இருக்க டிஸ்டிங்விஷ் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதை முடிச்சிருங்க. கிவ் ரீசன்ஸ் அதை முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு மேப் ஒர்க் வாங்க. மேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளேசஸ் மார்க் பண்ணுறது எந்த இடம்ன்றதை ஞாபகம் வச்சுக்க போகிறோம், அதுவும் ஈஸி. டைம் லைன் இருக்கிறவங்க சில டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்குறாங்க டைம் லைன், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜியோகிரஃபியில் இருக்க மேப் ஒர்க் பாருங்கள். அதுக்கு அடுத்தது 2 மார்க்ஸ்க்கு வாங்க, 5 மார்க்ஸ் வாங்க, தென் 8 மார்க்ஸ்க்கு. ஓகேவா, ஸோ இந்த பேஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு இருக்கு இல்லையா, நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நான் சென்டம் எய்ம் பண்ணணுன்றவங்களும் இதை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் வந்து சில கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதிலே வந்து உங்களுக்கு 98 100 தாராளமாக எடுக்கலாம். நம்ம சொன்னதை டோட்டலாக கவர் பண்ணிட்டீங்கனாலே சென்டம் நீங்கள் எடுக்கலாம். இல்லை மேம் நான் வந்து இருந்தாலும் டவுட்டாக இருக்குன்னா ரிமைனிங் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும், ஃபைனலாக படிச்சுக்கோங்க. சரிங்களா, இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி படிச்சிங்கனாலே இப்போ பாருங்கள், இது ஈஸி, இது ஈஸி, இது ஈஸி, இது ஈஸி, இது ஈஸி. அடுத்து 2 மார்க்ஸ் முடிக்க போகிறோம், அது ஈஸி. 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் லாஸ்ட்டாக கஷ்டமான பார்ட்டுக்கு வரும். ஓகே, டிஃபிகல்ட் பார்ட்டுக்கு வரும். ஸோ அதாவது ஈஸியிலேருந்து டிஃபிகல்ட்டுக்கு போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, ஈஸியிலேருந்து டிஃபிகல்ட்டுக்கு போகிறோம். ஸோ அதை ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். அப்போ அந்த சப்ஜெக்ட் மேலே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, இந்த சப்ஜெக்ட் ஈஸி தான் அப்படின்ற மாதிரி. நீங்கள் எடுத்த உடனே லெசன் வைஸ் போனாலும் உங்களுக்கு கஷ்டம் தான். சரிங்களா, இல்லை இந்த லெசனை படிக்கிறீங்களா, அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 1 மார்க் ஃபுல்லாக தரவா படிச்சிருங்க. அந்த லெசனை படிச்சிங்கன்னா அதை முடிச்சிருங்க. மேக்ஸிமம் நம்ம ஸ்டடி பிளான் அப்போவே நீங்கள் ஒரு லெசனை கவர் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக இந்த மாதிரி படிச்சிங்கன்னா நியர்லி 100க்கு 90 + 95+ தாராளமாக எடுக்கலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க. எப்போவுமே வந்து ஒரு சப்ஜெக்ட் எப்போ கஷ்டமாக இருக்கும்னா நீங்கள் எந்த பேஸில் படிக்கிறீங்கன்றதுல தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா உங்களுக்கு எது டிஃபிகல்ட் பார்ட்டோ அதை ஃபைனலாக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஈஸி எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக கஷ்டமாக இருக்கிற பார்ட்டுக்கு வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டமாக இருக்கிற பார்ட்டு வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈஸின்ற மாதிரி நினைப்பீங்க. ஏன்னா கஷ்டமாக இருக்கிற பார்ட்டு உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த சப்ஜெக்ட் மேலே கொஞ்சம் வந்து இல்லை வேண்டாம் நமக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு அவர்ஷன் வரும். அதை கிரியேட் பண்ண விடாதீங்க. அதனால் ஸ்டார்டிங் இந்த மாதிரி பேஸில் முடிச்சிட்டிங்கன்னா தாராளமாக உங்களோட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 90 + 95+ தாராளமாக எடுக்கலாம். சரிங்களா, இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்
கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் திஸ் ஆர் தட் இன்டர்னல் சாய்ஸ் தான் வரும். இது ரெண்டுமே ஹிஸ்ட்ரியில் வரும், இல்லை ஹிஸ்ட்ரி ஆர் ஜியாகிரஃபியில் வரும். பட் மேப் மட்டும் சில டைம் இன்டர்னல் சாய்ஸ் கொடுப்பாங்க, சில டைம் ஒரே ஒரு மேப் கொடுக்குறாங்க. அது கூட 8 மார்க்ஸ்னால் ஜியாகிரஃபிலேருந்து தான் வருது, 5 மார்க்ஸ்ன்னும் போது ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் வருது. ஸோ இந்த ஐடியா, இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே கவர் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸி. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.